யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை இந்த நாளிலே எடுத்துக்கொள்ளுவோம். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். இந்த வேத பகுதியை நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டால் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற சில காரியத்தை நான் உங்கள் முன்பாக சுருக்கமாய் சொல்லுகிறேன். யாக்கோபு நிருபம் என்று சொல்லுவதே புதிய ஏற்பாட்டில் சற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நிருபம். இதற்கு ஒரு சிறப்பு என்று சொன்னால், இது புதிய ஏற்பாட்டின் நீதிமொழிகள் என்று அழைக்கப்படுகிற ஒன்று. புதிய ஏற்பாட்டின் நீதிமொழிகள். பழைய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு நீதிமொழிகள் இருக்கு. 31 அதிகாரத்திலையும் சாலிட் மெசேஜ் நமக்கு இந்த உலகத்தின் வாழ்வுக்கடுத்த நிறைய ஆலோசனைகள் நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல புதிய ஏற்பாட்டில் இந்த பூமியில் பிராக்டிக்கல் லைஃப், நடைமுறை வாழ்வை குறித்ததான நிறைய ஆலோசனைகளை இந்த யாக்கோபு நிருபம் நமக்கு தருகிறது. அதனால அந்த அந்த ஒற்று போகிறதான அந்த முறை ரெண்டுக்கும் அந்த அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் எல்லாமே அந்த நீதிமொழிகள் போதனையை போலவே நமக்கு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த 4ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, 2 பகுதியான காரியத்தை உங்களோடு நான் பேசப் போகிறேன். ஒன்று, தேவனுக்கு பிரியமில்லாத 4 விஷயங்கள், தேவனுக்கு பிரியமான அல்லது தேவன் மதித்து பலன் கொடுக்க விரும்புகிற 3 காரியங்கள். இந்த 2 விஷயத்தை நான் உங்கள் முன்பாக வைக்கப் போகிறேன். நிறைய காரியம் இருக்கிறதுனால சற்று நன்றாய் கவனியுங்கள். வேகமாய் நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தருடைய பார்வையில் பிரியமல் அற்றதை நாம் விலக்கி போட்டு பிரியமானதை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாய் இவைகளில் கவனம் கொடுங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கென்று, நம்முடைய சீர்படுத்துதலுக்கென்று, நம்முடைய கடிந்து கொள்ளுதலுக்கென்று, நமக்கு கிடைக்க வேண்டிய புத்திமதி கிடைக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டவைகள். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நம்முடையதாக சொந்தம் பாராட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த தியானத்தை, செய்தியை யாருக்கோ என்று சொல்லி உடனே இன்னொருத்தர் பேர்ல டிரான்ஸ்பர் பண்ணி விடாமல், எனக்கான செய்தி, இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்கிற உணர்வோடு அதை எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முக்கியமா அப்போஸ்தலனாகிய இந்த அப்போஸ்தலன் என்று சொன்னாலும் இவர் அப்போஸ்தலரில் ஒருவர் அல்ல. ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த ஸ்டெப் பிரதர், அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரன் என்று சொல்லுகிற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர். நமக்கு வேதாகமத்தில் ஒருவேளை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்று ஒரு வேளையை யூஸ் பண்ணி இருந்தாலும் அது அப்போஸ்தலரில் ஒருவராகிய யாக்கோபு அல்ல. இந்த நிருபத்தை எழுதியிருக்கிற ஆசிரியர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவர் எழுதுகிற அந்த குறிப்பிட்ட காரியம் என்று சொன்னால், இவர் முக்கியமா ஒரு ஆட்டிடியூடை பத்தி அவர் பேசுகிறார். என்னவென்றால், ரிச் அண்ட் புவர் ஆட்டிடியூட். பணக்காரர், ஏழைகள் அல்லது ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர் என்கிற ஒரு மனோபாவத்தை குறித்து இவர் அதிகமாய் குறிப்பிட்டு எழுதுவார். இதை சொல்லும் போது நமக்கே தோணும், இந்த ஐஸ்வர்யவான் ஆட்டிடியூடு ஓகே, பணக்காரர்கள் என்று சொன்னால் அதுக்குன்னே உள்ள ஒரு தனி ஆட்டிடியூடு ஓகே, இது புரியுது, அண்டர்ஸ்டாண்டபிள். இது என்ன புவர் ஆட்டிடியூட், ஏழை என்கிற அல்லது தரித்திரவான் என்கிற ஒரு மனப்பான்மை, அது என்ன? ஆமா, அதுவும் இருக்கு. சிலர் எந்த நிலைமையில் இருந்தாலும் தன்னை தேவை உள்ளவராய், தன்னை தரித்திரராய் மனதில் வைத்துக் கொள்ளுவது, இது ஒரு ஆட்டிடியூடு. பார்த்துக்கோங்க. இதை விட்டு வெளியே வரணும். வசனம் சொல்லுது, தரித்திரன் தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்வானாக. விசுவாசத்துல. ஆமா, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று வசனம் சொல்லுகிறது.
கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யங்களை, மேன்மைகளை விளங்கி கொண்டு நாம் நம்ம என்ன செய்யணுமா? உள்ளவர்களாய் யோசிக்க வேணும், இல்லாதவர்களாய் சிந்திக்க கூடாது. கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் கூட இருந்தாலே எல்லாம் இருக்கிறதுக்கு சமானம் என்கிற அந்த உணர்வை பெருக பண்ணி கொள்ள வேண்டும். இந்த தரித்திரன் ஆட்டிடியூட் என்னன்னா, இன்னும் தேவை தேவை தேவை, தா தா, வாய்ப்பு இருந்தா தா தா, தேவை இருக்கோ இல்லையோ. அதுவும் இந்த இலவசம் என்கிற ஒரு பார்வை இருக்கு பார்த்தீங்களா? அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குற ஒரு விஷயம், தேவை இருக்கோ இல்லையோ, ஃப்ரீயா இருக்கா எல்லாத்தையும் வாங்கி போடு, எல்லாத்தையும் எடுத்து போடு என்கிற ஒரு மனோபாவம் மக்களிடையே ரொம்ப பெருகிட்டு வருது. நமக்கு யூஸ் ஆகுமா? நமக்கு தேவைப்படுமா? நமக்கு தேவைப்படாத விஷயம் வேண்டாம், இன்னொருவர் அத்தியாவசியப்படுகிற இன்னொருவருக்கு அது கிடைக்கட்டும் என்று சொல்லுகிற ஒரு வளர்ச்சி நிலை வரல அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரியம் இது கூட இருக்கலாம். என்னன்னா, இந்த தரித்திரவான் ஆட்டிடியூட், புவர் என்கிற ஆட்டிடியூட், இது எப்பவுமே நிறைவே பெறாது. கிடைச்சா நல்லது, கிடைச்சா நல்லது, ஃப்ரீ தானே வாங்கு விடாத என்று சொல்லுகிற அந்த ஒரு மனோபாவம் அதுவும் இங்கே பேசப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம காரியத்துக்கு வருவோம். முதலாவதாக, கர்த்தர் விரும்பாத, தேவ பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் விரும்பாத ஆவிக்குரிய வியாதிகளில் ஒன்று என்று கூட சொல்லலாம். சொல்ல போனால் வாசியங்களை 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் இந்த காரியம் இருக்கும். வாசியங்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? இச்சையினால் அல்லவா? இச்சையினால் அல்லவா? முதலாவதாக யாக்கோபு சொல்லுகிறார், இச்சை என்கிற ஒரு பாவம். இந்த இச்சை உலகத்திற்கு கேட்டை உண்டாக்கின ஒன்று. இச்சையினால் உலகத்திற்கு உண்டாகிற கேடு என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இச்சை என்பது பல நிலைமைகளில் அது மனிதனோடு போர் செய்கிறது. அவர் சொல்லும்போது ரொம்ப அழகா அதை சொல்லுகிறார், உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா. இச்சை என்கிற ஒரு போர். போர்னா என்ன? 2 படைகள் இருக்கும், 2 கூட்டம் படைகள் இருக்கும். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, நிறைய உலகத்திலேயே படைகள்லாம் மோதிக்கிறாங்க. முந்தி காலத்துல கத்தி ஈட்டி எப்படிலாம் வச்சுக்கிட்டு அப்படி மோதுனாங்க. அப்ப எப்படி 2 குரூப் இருக்கணும், 2 குரூப் இருக்கணும். இந்த 2 குரூப் மோது நமக்குள்ள என்ன இருக்கு? இப்படி போர்னா 2 குரூப் இருக்கணும். ஆமா, இச்சை அதனுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு படை. நமக்குள்ள இருக்கிற இல்லப்பா இது வேண்டாம், இதெல்லாம் நமக்கு அடாதது, இது சரியானது அல்ல, முறையாய் பெற்றுக்கொள்ளாதது அல்ல, வேண்டாம், முறையான நேரத்தில் சரியான நேரத்தில் கர்த்தர் ஏற்றதை வாய்க்க செய்வார், தருவார். இந்த 2 இச்சைக்கான படையும் இந்த வேண்டாம் என்று சொல்கிற படையும் எப்பொழுதும் மோதிக்கொண்டு போர் செய்து எது ஜெயிக்குதோ அது நடந்துகிட்டு இருக்கு. எது ஜெயிக்குதோ அது நடந்துட்டு இருக்கு. இந்த இச்சை என்று சொன்னவுடன் உடனே மாம்ச இச்சை, மாம்ச இச்சைக்கு அடுத்த பாவங்கள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், இவைகளை தான் நம்ம உடனே நினைப்போம். இந்த லஸ்ட் என்று சொல்லுகிற இந்த இச்சை என்பது பல நிலைகளில் இருக்கிறது. உதாரணத்திற்கு, பொருட்கள் மேல அதீத இச்சை ஏற்படுகிறது என்று சொன்னால் அதீதமான விருப்பம் இச்சை என்று சொல்லுவது, அளவுக்கு அதிகமான விருப்பம். இன்னும் சொல்ல போனா இச்சையினுடைய அந்த தன்மை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எந்த நிலையில் ஆகிலும் எந்த ரூட்டில் ஆகிலும் எனக்கு வேண்டும் என்று தீர்மானித்தது வேண்டும். No need of legitimate way, even the illegitimate way. முறையல்லாத வழியை கூட அதற்கு தெரிந்தெடுக்கலாம், சரியல்லாத வழியை கூட அதுக்கு தெரிந்தெடுக்கலாம்.
என்று தீர்மானிக்க செய்வது இந்த இச்சை. இந்த இச்சை பொருட்கள் மேல உண்டாகிறது. பொருளாசை, கிரீடி சொல்ல கேட்டிருக்கோம். பொருளாசை என்று சொல்லுகிற அந்த அந்த காரியத்தை பொருட்கள் மேல உண்டாகிறத பார்க்கிறோம். இதே உணவின் மேல அளவு கடந்த இச்சை, இது இன்னைக்கு சமூகத்துல இன்றைக்கு சந்ததியில உள்ள ஒரு அடையாளம். இன்றைக்கு சந்ததி ஒரு விதத்தில் சோதோமாகி கொண்டு வருகிறது. இந்த மாதிரி எங்களை மாதிரி ஆட்கள் கையில கர்த்தர் எக்காலத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்படி ஊத வேண்டிய வேலை இருக்கு, ஊதிட்டு போயிட்டே இருக்கோம். அதை நீங்க காதுல வாங்கி ரிசீவ் பண்ணி பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஓகே. இல்லைன்னு சொன்னா இந்த ஜெனரேஷன் போகிற போக்கிலேயே அப்படியே நாம் பாதிக்கப்பட்டு கடந்து போக ஏதுப்படும்னா அது உங்க பாடு. ஆனா சொல்ல வேண்டியது எங்க கடமை. வசனம் சொல்லுதல இசைக்கேல்ல எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு பெரும்பாலான காரியம் பின்பற்றப்படுகிறதுனால எல்லாரும், நான் அதையும் கூட விளக்கி சொல்லுகிறேன், எல்லாரும் பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லுவதனால சில காரியங்கள் உண்மையாகி விடாது, தவறு உண்மையாகி விடாது. எல்லாரும் செய்கிறார்கள், நம்ம அதை தான் சாக்கா சொல்றோம். ஆனா எல்லாரும் செய்கிறார்கள் என்பதனால் தவறு உண்மையாகி விடாது, அல்லது தவறு சரி என்று ஆகிவிடாது. நல்ல கவனமா இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகாரத்தின் மேல் உண்டாகிற அதீதமான இச்சை, அது எங்கே கொண்டு போயிருதுன்னா பெருந்திண்டி என்கிற இச்சை. சோதோமின் பாவங்களில் ஒன்று ஆகார திரட்சி. நான் ஒரு சிம்பிளா சொல்றேன். ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கிறீங்க. என்ன கேட்பீங்க? எத்தனை மெனுல என்ன இருக்கும்? மெனு கார்டு அப்ப இருந்துச்சா என்னன்னு தெரியல. என்ன இருக்கும்? தோசை, இட்லி, மிஞ்சிட்டா பொங்கல், இதுக்கு ஒரு உளுந்த வடை, ஆம வடை, பஜ்ஜி, இதுக்குதான் மிஞ்சி போனா. இன்னைக்கு போய் ஒரு ஹோட்டல்ல மெனு வாங்கி பாருங்க. இதுவரைக்கும் எதுவுமே இப்படி ஒரு ஐட்டம் கிடையாது. இன்னைக்கு தான் புதுசா செய்யணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்து பாருங்களேன், அதை கூட செஞ்சு கொண்டு வருவான். ஏன்னா இன்னைக்கு மக்கள் இங்க இருந்தே சொல்றாங்கல்ல, அந்த லைட்டா பெப்பர் தூவுங்க. இவர் செஃப்க்கு இவர் சொல்லி கொடுப்பாரு, இங்க உட்காந்துக்கிட்டு லைட்டா பெப்பர் தூவுங்க, இதை இவ்வளவு கம்மியா போடுங்க, அதை தூக்கலா போடுங்க. இதை நம்ம ஹோட்டல்ல இதுவரைக்கும் செய்யாத புது டிஷ்ஷா இருக்கே, புது ஐட்டமா இருக்கே, இவர் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறாரு, அவனும் சலிக்காம அதை செஞ்சு கொண்டு வந்துருவான். இன்னைக்கு வெரைட்டிஸ், ஆகார திரட்சி, வெரைட்டிஸ் ஒரு அடையாளம். We are slowly becoming Sodom, a modern Sodom. உலகம் இன்றைக்கு நவீனமயமான சோதோமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சோதோம் என்று சொல்லும் போது உங்க உள்ள நடுங்கணும். ஏன் தெரியுமா? சோதோமின் முடிவு என்ன ஆச்சு? சோதோம்னா ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிடாதீங்க. ஓ சோதோமா, மதுரை பிகமிங் மாடர்ன் சோடோம். ஏன்னா ஃபுட் கோர்ட் எல்லாம் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. அங்க ஃபுட் கோர்ட் தான். ஒரு ஹோட்டல் நடத்தினது தாண்டி எல்லாம் ஃபுட் கோர்ட் இப்ப நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வெரைட்டிஸ் இப்படிதான் இருக்கும். மற்றவங்க பேசாத விதமான செய்தியா தான் இருக்கும் நம்ம செய்திலாம். இச்சை, உணவின் மேல் இருக்கிற அதீத இச்சை பெருந்திண்டி என்கிற ஒரு பாவமாய் அது அறியப்படுகிறது. இப்படி ஒவ்வொன்றின் மேல இந்த ரெகக்னேஷனுக்காக, அங்கீகாரங்களுக்காக, பாராட்டப்பட வேண்டும் என்பதற்கான அதீத எண்ணம். அளவோட இருந்தா அது வேற, எல்லாருமே பாராட்டப்படணும் செய்த இதுக்கு. ஒரு சின்ன கைத்தட்டல், ஒரு சின்ன அப்ரிசியேஷன் அவ்வளவு நேரம் இருந்த டயர்டை மாத்திரும், மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். உண்மைதான், பாராட்ட வேண்டும். ஆனால் இதுவே அளவு கடந்த நிலைமையில் இந்த ரெகக்னேஷனுக்காக ஏங்கி ரொம்ப தீவிரமா இது பண்ணுவோம்னு சொன்னா அது பெருமை என்கிற பிரைடுக்கு நேரே வழி நடத்திவிடும்.
பெருமைக்கு நேரே வழி நடத்திவிடும். இப்படி இச்சை என்பது பல நிலைமைகளில் இருக்கிறது. நாம பெரும்பாலும் இச்சைன்னு சொன்ன உடனேயே மாம்ச இச்சைக்கு அடுத்த விஷயம் இது ஒன்னதான் ஃபோக்கஸ் பண்றோம். எதுவும் அளவுக்கு மேல், எதுவும் சரியோ தவறோ எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற நிலைமைகளில் அதீதமான முறையில், ஆர்வத்தில், ஆவலில் யோசித்து பாருங்க. நைட்டு 12 மணிக்கும் 1 மணிக்கும் எனக்கு பிரியாணி வேண்டும் தான் அப்படின்னா இதை பேராசைன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்ல? விருப்பத்தை தடையே பண்ணாத இந்த போங்கு எப்பவுமே உங்களுக்குள்ள கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னா பிரச்சனை இல்லைங்க. உங்க கண்ட்ரோல் தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா வண்டி பிரேக் இல்லாத வண்டியா ஓடிக்கிட்டு இருக்குது, எங்கேயாவது இடிச்சுதான் நிற்கும் அப்படின்னா அது நல்ல பழக்கம் கிடையாது, நல்ல முறைமை கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிறுத்தணும் நினைச்ச இடத்துல, பிரேக் நம்ம கையில இருக்கணும். அப்படி உங்க வண்டியை எப்பயும் வச்சுக்கோங்க, வாழ்க்கை வண்டியை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இச்சை மோசமான விளைவுகளை உண்டாக்கிறோம். இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேடு கண்ணு வழியா மூளைக்கு போய், மூளையிலிருந்து கைக்கு ஆர்டர் வந்து அதை பறிச்சு புசிச்சு மனுஷனுக்கும் கொடுத்தாள். இச்சையினால் உலகத்திற்கு வந்த கேடு இதுதான் என்ட்ரி பாயிண்ட். கவனமாயிருங்கள். இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் சமீபத்தில் ஒரு கிளாஸ்ல சொன்னேன், இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல்லும் பாருங்களேன், பெரிய ஸ்கிரீன்ல அப்படியே அது அங்க என்ன இருக்குதோ அங்க கல்லுலையும் அந்த இதுலையும் பிளேட்லையும் கொண்டு வந்து வைக்க, அதை பெருசா போட்டு அப்படி அட்வர்டைஸ் பண்ண பழகி இருக்காங்க. இப்போ ஹோட்டல்ஸ்ல என்னன்னா, கண்டாலே போதும் சாப்பிடணும் போல தோணும், வாசனை பட்டாலே போதும் சாப்பிடணும் போல. அப்படியே வேற ஏதோ பெரிய வேலைக்கு போயிட்டு வண்டிய வாசம் பட்ட உடனே வளைச்சிடுறான், மறந்துடுறான். இவர்கிட்ட செஃப்கிட்ட இந்த வெயிட்டர்கிட்ட போட்ட சண்டையில நிறைய வேலையை மறந்துட்டு ஒண்ணுமே இல்லாம திரும்பி வந்தவங்க எல்லாம் உண்டு. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கண்கள் வழியா அந்த என்ட்ரி பாயிண்ட் இச்சைக்கானது உள்ள போகுது. முகந்துட்டா போதும், இனி வேற எதையும் சாப்பிட முடியாது என்று சொல்லுகிற, அதுக்குதான் வெளியே கல்லை வச்சு அடிச்சு விடுறாங்க. ஊருக்கெல்லாம் வாடகை கொடுத்து போறவன் வரவன் பசிக்காதவன் பசிச்சவன் எல்லாரும் சாப்பிட வந்துரு. பாக்கெட்ல காசு இல்லாதவன் வேற வழியே இல்லை, வாடை அடிச்சிருச்சு. அந்த கண்ட்ரோல் வேண்டாம், அந்த கண்ட்ரோல் இல்லாத வண்டி வேண்டாம். இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது அது நித்திய பிரிவு, அது வேதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இச்சை இங்க வசனம் சொல்லும்போது ஆண்டவர் ரொம்ப அழகா அந்த இதுல யாக்கோபு நிருபத்துல சொல்லியிருக்கிறார். வாசிங்களேன், இந்த 2ஆம் வசனம் கூட ரொம்ப அழகான எக்ஸ்பிளனேஷன். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த ஜெபத்தை குறிச்சு அவர் சொல்லும்போது சொல்றாரு, இன்னைக்கு உங்க ஜெபம் எல்லாமே இச்சையாதான் இருக்குதுன்றார். நம்ம தேவையா தெரியல கர்த்தருக்கு, நம்முடைய வேண்டுதல் எல்லாமே நம்முடைய அதீத விருப்பத்தின் இச்சையா தெரியுது கர்த்தருக்கு. அதனாலதான் இச்சித்ததுனாலதான் கிடைக்கல, இச்சிக்கிறதுனால கிடைக்கல. தேவைன்றதை கர்த்தர் கொடுத்துருவார். இச்சையை கொடுப்பதில நிறைய பிரச்சனை இருக்கு. அதுதான் சில செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. சேஃபா கர்த்தர் எல்லாம் நேரிட பண்றாரா, கர்த்தர் நடத்துறாருன்னு அர்த்தம். அப்படி இல்லையா, நமக்கு தான் கேட்கறதுக்கு முடியலையே, அமைதியா இருக்க முடியலையே. நமக்கு இருக்கிற லோனை போடு. முதல் செக் பாயிண்டா என்ன செஞ்சிட்டோம், மீறிட்டோம். ஆண்டவர் போட்ட அணைய தாண்டிட்டோம். எப்ப அந்த கெப்பாசிட்டி வருதோ, எப்ப அந்த நிலை வருதோ, அந்த நேரத்துக்கு உனக்கு சரியா இருக்கும், பொருந்தும் என்று சொல்லுகிற அந்த அணைய என்ன செஞ்சிடறோம், நம்ம அடிச்சு தகர்த்துட்டு லோன் போட்டு வாங்கிடலாம். இப்போ இருக்கிறது கூட சேர்ந்து ஒரு லோன் சேர்ந்து. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, காத்திருந்து பெற்றுக்கொள்ள பழகுகிற, மனதை சாந்தப்படுத்துகிற கண்ட்ரோலுக்குள்ளே வண்டி போய்கிட்டு இருக்கட்டும். அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதல் கவனிக்க வேண்டிய தேவனுக்கு பிரியமில்லாதது இச்சை. இரண்டாவதாக அங்கே 2வது வசனத்துல, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டை பண்ணியும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. இதுல உங்கள் சந்தேகத்தினாலே என்கிற வார்த்தை நம்ம தமிழ் வேதாகமத்துல மிஸ் ஆயிருக்கு. இரண்டாவது கர்த்தர் விரும்பாத ஒன்று நம்முடைய சந்தேகங்கள், டவுட்ஸ். உங்களுடைய ஜபங்களுக்கு முதல் ஏன் கிடைக்கல? இச்சை என்கிற காரியம், தவறான நோக்கம் இருக்கிறதுனால கிடைக்கல. இரண்டாவது, நம்முடைய ஜபங்கள் சந்தேகம் நிரம்பினதா இருக்கிறதுனால கிடைக்கல. ஆண்டவர் தெளிவா சொன்னார். அதிலும் குறிப்பா சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்தில் இதை சொன்னார். ஏன் சந்தேகப்பட்டாய் அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு பேதுருவே. 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அது வரைக்கும் நீரே ஆனால் நான் நடக்கட்டும் ஆண்டவரேன்னு கேட்கிறாரு. நல்லாதான் கரெக்டா போயிட்டு இருக்கு. ஆண்டவர் சொன்னார், வா நான் தான். இறங்கி தண்ணீர்ல நடக்கிறாரு. நடக்கும்போது திடீர்னு அவர் ஆழத்துல அமிழ்ந்து போகிறார். அதுக்கு கர்த்தர் சொல்ற பதில், நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, அற்ப விசுவாசியே. வாசிங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆண்டவர் கையை பிடிச்சு வான்னு சொல்லி ஒண்ணுமே சொல்லாம கூட்டு போயிருந்திருக்கலாமே. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்படி கூட்டு போயிருந்தா பேதுருவுக்கு என்ன தப்புன்னு தெரியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பேதுருக்கு என்ன தவறு என்பதே தெரியாது. எதுக்கு நடந்தேன், எதுக்கு முங்குனேன், எதுக்கு போனேன், தண்ணிக்குள்ள நல்லா தானே மேல இருந்துகிட்டு இருந்தேன், தெரிஞ்சிருக்காது. இப்ப கர்த்தர் அதை பாயிண்ட் பண்ணி சொல்றாரு, உன் சந்தேகம்தான் உன்னை தண்ணீருக்குள் இழுத்து சென்றது, உன் விசுவாசம் மேலே நடக்க வைத்தது, உன் சந்தேகம் உன்னை. இந்த சந்தேகம் இருக்கு பாருங்க, மோசமான ஒன்று, மோசமான விளைவுகளை உடையது. மோசமான சந்தேகம் எது தெரியுமா? ரொம்ப ஒஸ்டான சந்தேகம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரான்னு சந்தேகம் வரும். இவ்வளவு பசுத்தவான்கள், எவ்வளவு பக்திமான்கள் எடையடைய வரும். கவனிச்சிருக்கீங்களா? எடையடைய வரும். நமக்கே நான் அறிவு சொல்லும், மூளை சொல்லும், என்ன நீ நினைக்கிற, அப்படி வரும். நீங்களும் நானும் மட்டும் கிடையாது. எலியா தீர்க்கதரிசிக்கே போதும் கர்த்தாவே, அவர் சொல்றதை பாருங்க, நீர் என்ன பாதுகாத்ததெல்லாம் போதும், நீர் என் கூட இருந்ததெல்லாம் போதும். தன் கூட கர்த்தர் இருக்கிறார். எசபேல் சொல்றதுக்கு முன்னாலேயும் சரி, மிரட்டினதுக்கு அப்புறமும் சரி, கர்த்தர் கூட இருக்கிறார்ன்றது மறந்ததுனாலதான், அதை விட்டதுனாலதான் அவருக்கு இந்த வார்த்தையே வருது. நமக்கும் இடைய இது வந்துட்டு போகும். வந்துட்டு போயிட்டா நல்லது, வந்துட்டு உட்காந்துடக்கூடாது. எப்ப பார்த்தாலும் இது ஒரு வேலைன்னு. ஆண்டவர் கூட இருக்கிறாரா? இருந்தாருன்னா இதை செஞ்சு காட்டுங்க ஆண்டவரே, அதை பண்ணி காட்டுங்க, இது எப்படி? அவர் உடனே நிரூபிச்சு காட்டணும் கூட இருக்கிறேன்னு. இவனோட வேற வேலையாரு, இப்ப இவனுக்கு நான் கூட இருக்கிறேன்னு நிரூபிச்சு காட்டணும். இருங்க மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு அதை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு கர்த்தர் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கணும். நம்ம நிறைய நேரம் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் கூட இருப்பத சந்தேகப்படுவது அடிக்கடி. நம் ஜீவனானவர் எப்படி மறப்பேன்னு கேட்கிறார். மறப்பனானா? உன்னை எப்படி மறப்பேன், உன்னை எப்படி கைவிடுவேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய நிறைய வாக்குத்தத்தங்களில் ஆண்டவர் சந்தேகப்படாமல் நம்மை நடத்த கிருபை செய்வாராக. அது அப்பப்ப நமக்கு நல்லா தெரியதான் செய்யுது. ஆனா அப்பப்ப நமக்கு சொல்ல வேண்டியிருக்கு, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. உன்னை நினைச்சிட்டு தான் இருக்கிறாரு, உன் பேரை இங்க எழுதி வச்சிருக்கிறாரு,
இன்னைக்கு கூட பார்த்தாரு. இது யாராவது ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்ய வேண்டியிருக்குது? சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஒரு ஊழியக்காரர் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. நம்ம ரியலைஸ் பண்ணி உடனே அந்த உணர்வுக்குள் வந்துடணும். ஆனா கர்த்தர் என்னோடு இல்லை என்கிற உணர்வை நம்ம பெருக்கி கொள்ளக்கூடாது, அல்லது அதில் நிலைத்து நின்றக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தானது. சந்தேகங்களில் கர்த்தர் கூட இருக்கிறாரான்ற சந்தேகம் ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம். இது விசுவாசத்துக்கு மகா பெரிய எதிரி. பிகெஸ்ட் எனிமி டு அவர் ஃபெய்த். நம்ம விசுவாசம் தான் ஜெயத்துக்கு ரகசியமே. நல்லா புரிஞ்சுக்காங்க. நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த ஜெயிக்கிற ஜெயத்தை கெடுத்து போடுகிற எதிராளி இந்த சந்தேகம். இந்த சந்தேகம் இருந்தா விசுவாசம் செயல்படாது. இந்த சந்தேகம் இருந்தா விசுவாசம் செயல்படாது. விசுவாசம் செயல்படல, வெற்றி கிடையாது, வெற்றி வாழ்க்கை கிடையாது. எந்த சின்னதோ பெரியதோ வெற்றி என்பது கிடையாது. அப்போ விசுவாசத்தை சலனப்படுத்தாத இந்த சந்தேகமில்லாத ஒரு வாழ்க்கை. அதனாலதான் வாக்கு தத்தங்களை ரிப்பீட்டடா சொல்லிக்கொண்டே இருங்க. நமக்குள்ள திறனுக்கேற்ற நிலைமையில் நம்ம காது கேட்க பேசுங்கள் விசுவாச வார்த்தைகளை. நம்ம காது கேட்க பேசுங்கள். நம்ம ஹியரிங் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்முடைய பிரெயின், அதனுடைய இந்த கவனிப்பு, இதெல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா? கருவில் இருக்கும் போதே இந்த ஹியரிங் துவங்கிருதான். கருவில் இருக்கும் போதே இந்த ஹியரிங் துவங்கிருது. ஒரு குழந்தைக்கு தாயினுடைய சத்தம் மிக மிக தெளிவாய் பழகி போகிறது. பிறக்கும் முன்னாலேயே தாயினுடைய சத்தம் மிக தெளிவாய் விளங்கி போகிறது. நமக்கு நம்முடைய கவனிப்பு திறன், நம்முடைய பிரெயின் காதுல கேட்கிறதையும் நம்முடைய மூளைக்கும் அவ்வளவு இது இருக்கு. பார்த்துக்கங்க. ஏன் இதை பேசிக்கிட்டு இருக்கேன்? இந்த ஏதுவை சரியாய் பயன்படுத்துங்கள். ஜீவனுள்ள வார்த்தையை பேசுங்கள். வசனத்தை சத்தமா வாசியுங்கள், சொல்லுங்கள். இதன் மூலம் உங்களுக்கே நீங்கள் காதின் வழியாக உங்கள் பிரெயினை ஃபீட் பண்றீங்க. இந்த சிலர் சொல்ற மாதிரி பேஸ்லெஸ்ஸா இருக்கக்கூடிய இந்த விசுவாச அறிக்கைகள், அந்த செழிப்பின் அறிக்கைகள், இவைகளை சொல்ல நான் சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வசனம் சொல்லுது தெளிவா உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்னு. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல சொல்லியிருக்குது. இச்சை பேஸ்டா உங்க பிரேயர் இருக்கக்கூடாது. ஆனா சொல்லி கொடுக்கிறவங்க என்ன சொல்றாங்க? உங்களுக்கு பிரியமான கலர், உங்களுக்கு பிரியமான பில்டிங், உங்க பிரியமான காரு, அதை கண்டீங்கன்னா அது மேல கை வச்சு ஜோமன். பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாகன்னு வசனம் எச்சரிக்குது. அதுல ஃபர்ஸ்ட் இது பண்ணும்போதே, அந்த லீடிங் போகும்போதே அதை நிறுத்திடணும். அது அவருக்குரியது, அவர் பார்த்துக்கட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இச்சை கண்ணு வழியா போய் மூளைக்கு போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அதிலிருந்து ஒரு பிரேயர் வருது. இது எனக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆண்டவரே, நான் இதை எனக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் எனக்கு தந்து விட்டீர், தந்து விட்டீர், தந்து விட்டீர், வாங்கி விட்டேன், வாங்கி விட்டேன், வாங்கி விட்டேன். இப்படி கத்துக் கொடுக்குறாங்க, இப்படி சொல்லி கொடுக்குறாங்க. வசனத்தின் அடிப்படையில் இடிக்குது. உங்க ஜெபம் இச்சையினால், அவுட் ஆஃப் லஸ்ட் வெளியே வரக்கூடாது. உங்களுடைய ஜெபம் தேவையின் அடிப்படையில் வர வேண்டும், அன்பின் அடிப்படையில். ஒன்று அன்புனா என்னன்னா, தேவை நம்முடைய காரியம், அன்பு இன்னொருத்தருடைய தேவையை உணர வைக்கும். அப்ப இன்னொருத்தர் ஐயோ பாவம் அவங்களுக்கு இது தேவைப்படும், அந்த உணர்வு அன்பினால் உங்களுக்கு ஜெபத்தை தூண்டும். அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இந்த காலத்தில் அப்படி ஒரு நன்மை அவங்களுக்கு செய்யும், அவங்களுக்கு ரொம்ப இப்ப தேவைப்படும். அன்பு, தேவை, அன்பு, இவைகள் நம்முடைய ஜெபத்தை தூண்டிவிடணும். இச்சை தூண்டிவிடக்கூடாது. இச்சையை நிறைவேற்றுகிறதுக்கான ஜெபத்தை சந்திச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆண்டவர் அவ்வளவு ஃப்ரீயா இருக்கிறான்னு நான் எனக்கு தெரியல. அவர் ரொம்ப பிஸி, மீட்டிங் அவுட் ஆஃப் ஆல் அவர் நீட்ஸ். நம்முடைய தேவையை சந்திக்கிறதுல அவர் ரொம்ப பிஸியா இருக்கார் கடவுள்னு நான் நம்புறேன். சொல்லிக்கிட்டு திர்றாங்க, எங்க இருந்து வருதுன்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். கிடைக்குதுன்னு சொல்றாங்களா, அதை சொல்றேன்.
எங்கிருந்து வருதுன்னு, எங்கிருந்து கிடைக்கப் பெறுகிறார்கள் தெரியல. ஆனா வசனம் சொல்லுது, இச்சையை நிறைவேற்ற கேட்கறதுனால கிடைக்காது, ஆண்டவர் கொடுக்கல அப்படின்றதான் அங்க சொல்லப்பட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சந்தேகம், கவனமா இதுல நம் செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். மூன்றாவதாக 3ஆம் வசனத்துல வாசிங்களே. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். மூன்றாவது அவர் சொல்லுகிறார், செல்ஃபிஷ்னஸ், சுயநல எண்ணம். இச்சைகளை விருப்பங்களை நிறைவேற்ற தகாத விதமாய் செலவழிக்க வேண்டும். ஸ்பெண்டிங் ஆல் அவர் திங்ஸ் டு satisfy our needs, our lust. நம்முடைய இச்சையை நிறைவேற்ற, இன்னொரு விதத்துல சொன்னா தனக்கான விருப்பத்தை நிறைவேற்ற தனக்காக செலவு பண்ணுவார். செல்ஃபிஷ்னஸ் கர்த்தர் விரும்பாத இந்த காரியம். சுயநல வாழ்வு. என்னங்கய்யா, அவரவர் தேவைக்கு அவரவர் இது செய்யாம வேற யாரையா செய்வா? இது எந்த வகையில சரி? ஒரு அளவுக்கு சரி மாதிரி தான் தெரியும். நீங்க ஆவிக்குரிய நிலைமையிலே வளர விரும்புவீங்கன்னு சொன்னா, ஒரு எல்லைக்கு மேல நீங்க உங்க தேவையை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல சாதாரண ஒரு மனிதராகவே மதிக்கப்பட முடியாது. சாதாரண மனிதராகவே மதிக்கப்பட முடியாது. ஒரு தாய் சுயநல பெண்மணியாயிருந்தால் பிள்ளைகளை வளர்க்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா? எல்லாவற்றையும் அந்த அம்மா குழந்தை பேரு வரைக்கும் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி அதன் பின்பாகவும் வாழ்வேன் என்று சொல்லி ஒன்றையும் குழந்தைக்கு செய்யவில்லை என்றால் நல்ல தாயா இருக்க முடியுமா? அடுத்து அந்த குழந்தை நன்றாய் வளர முடியுமா? இந்த வளர்ச்சி நிலையை நீங்க கவனிச்சீங்கன்னா எப்படி புரியுதோ, இதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையிலும் ஒரு எல்லை வரைக்கும் சுயநல வாழ்வு தவறு போல தெரியாது. ஆனா வாழ்க்கையே எவ்வளவு வளர்ந்தாலும், எவ்வளவு ஸ்திரப்பட்டாலும், எத்தனை ஆண்டுகள் சத்தியத்துல பழகி இருந்தாலும் சுயநலத்திற்காக மாத்திரம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய ஆவிக்குரிய தவறாய் மாறி போயிடும். என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நான் என்னுடைய சிந்தையும் செயலும் என் சுயநல காரியத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருப்பேன். ஆனால் தேவனுக்கு முன்பாக மிகப்பெரிய தவறு செய்கிறவனாய் இருப்பேன். இந்த அடிப்படையில் தான் நீங்க சாமுவேல் சொல்லுவார், உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்கிற ஜனத்தை பார்த்து சொல்லுவார், நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணாதிருந்தால் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். எங்க இருந்துங்க ஜெபம் பண்றதும் பண்ணாததும் அவர் விருப்பம். அவர் பண்ணலைன்னா எங்க இருந்து ஒரு பாவம் வருது? அது அவருடைய வளர்ச்சிக்கு தக்க. ஒரு சாதாரண மனுஷனுக்கு அது புரியாது. ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஜெபிக்காததுனால ஒரு பாவமாயிருச்சு அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் சாமுவேல் போல ஒரு தீர்க்கதரிசி, வளர்ந்த தீர்க்கதரிசிக்கு பிறருக்கான காரியம் இல்லாத சுயநல வாழ்க்கையின் மேல் அக்கறையுடைய நபராய் மாத்திரம் இருப்பார் என்றால் அவர் வளர்ச்சி நிலைக்கு ஏற்ப அவர் பாவம் செய்கிறார். அதனாலதான் சொன்னேன், சுயநலம் என்பது ஒரு நிலைமை வரைக்கும் அது பாவமா தெரியாது, தவறா தெரியாது. ஆனால் வளர்ச்சி நிலைக்கு மேல வரும்போது சுயநலமாவே தான் வாழ்வோம், எவ்வளவு வளர்ந்தாலும் அப்படின்னா அது பாவம். அது பாவம். கர்த்தர் நமக்கு தருகிற கிருபை எல்லாம் நமக்கு மட்டும் இல்ல, நமக்கு தருகிற ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு மாத்திரம் அல்ல, நமக்கு தருகிற நன்மைகள் எல்லாம் நமக்கு மாத்திரம் அல்ல. சில நேரங்களில் நம்முடைய சரீர ஆரோக்கியம் எல்லாம் நமக்கு மாத்திரம் அல்ல. இதை சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய சொல்லலாம். நாம் நமக்கு மாத்திரமே பயன்படுத்துகிறோம். எவ்வளவு வளர்ந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சுயநலமற்ற அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வர கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். சுயநலமற்ற அந்த வாழ்க்கைக்குள் வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். 4ஆம் வசனத்திலே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான்.
நான்காவதான காரியம் அங்கே வசனம் சொல்லுது, உலக சிநேகம், வேர்ல்ட்லினஸ், உலக சிநேகம். இந்த உலக சிநேகம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 21 வரை நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அந்த டாபிக்கை புரியணும்னா அதை வச்சு வாசித்து பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வரை. உலக சிநேகம் என்பது, உலகம் என்பது, அவர் ஷார்ட்டா சொல்லுவார் உலகம். இது என்ன இந்த உலகம்? உலக சிநேகம், வேர்ல்ட்லினஸ் என்னது? இன்னைக்கு திருச்சபைங்கிற நிலைமையில நாம பார்க்கிற நிறைய பார்வை, எல்லாரும் பின்பற்றுகிற உலகத்தின் வழிபாட்டை அப்படியே பின்பற்றுதல். நமக்கு அடிக்கடி சொல்லப்படுற வார்த்தை இதுதான். அது குறிப்பா பாத்தீங்கன்னா, திருச்சபை இப்போ இந்த வெளியே உள்ள சமூகம் எப்படி இருக்கிறதோ அதே போல மாறிக்கிட்டு வருது. அதனுடைய தாக்கம், அதிலிருந்து மாறுபட போதிக்கிறவர்களுக்கு ரொம்ப சிரமம். அதிலிருந்து மாறுபாடாய் போதிக்கிறவர்களுக்கு, அதே மாதிரி ஒத்திருக்கிற மாதிரி உடுத்த, அதே மாதிரி நடந்து கொள்ள, அதே மாதிரி செயல்பட அப்படியே ஒத்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பர். அந்த சபைகள் தான் வளர்ந்து பெருகும், மிக பெரும் சபைகளாய் ஆகும். இன்னைக்கு மிக பெரும் சபைகள் என்கிற அந்த சபைகளுடைய போக்கை கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா வேலிகளை எடுத்து விட்டு உபதேசத்தை கொள்கைகளை டைல்யூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, டாக்டரின்ஸை டைல்யூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, நிறைய உள்ளே வருவதற்கான வாசல்கள், வாய்ப்புகள் ஏற்படும். இன்னைக்கு பிடிக்குது, அவ்வளவு பிரம்மாண்டமான ஆடம்பரம் பிடிக்குது, பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் பிடிக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே வெளியே உலகம் எப்படி இருக்குதோ அதை டிட்டோவா திருச்சபைக்குள்ள பிராக்டிஸ் பண்ண இன்னைக்கு உலகம் ட்ரை பண்ணுது. இதுதான் சபை வளர்ச்சிக்கான நோக்கம். வெகு ஜனங்களை பிரியப்படுத்துகிறதுக்கும் இதுதான் சாத்தியம். நிறைய பேருக்கு பிடிக்குது, நிறைய பேர் அப்படியே அங்கெல்லாம் குரோத்தை பத்தி கவலையே பட வேண்டாம், தெரிஞ்சாலே போதும். இப்படி ஒரு மீட்டிங்னு சொன்னாலே போதும், அப்படியே கூட்டம், வேற எந்த எஃபர்ட்டும் தேவையில்லை, எந்த மனுஷ எஃபர்ட்டும் ஹியூமன் எஃபர்ட்டும் தேவையில்லை, ஸ்பிரிச்சுவல் எஃபர்ட்டும் தேவையில்லை. சாதாரணமா போய்கிட்டு இருக்கும். அதற்கேற்ற அந்தஸ்து, அதற்கேற்ற பொசிஷன்ஸ், அதற்கேற்ற பேச்சுக்கள், தன்னால் அப்படி அதைத்தான் அவங்க ஏற்படுத்த விரும்புகிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாயிருங்கள். உலக சிநேகத்தை பின்பற்றுகிறீர்களா அல்லது தேவ சிநேகத்தை தேடுகிறீர்களா? நீங்க நினைச்சுக்கிட்ட மாதிரி ரெண்டும் ஓகே தான், ஒன்றுக்கொன்று ஒத்து போகும் நினைச்சீங்கன்னா தப்பு. வேதம் தெளிவாய் சொல்கிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஒரு நாள் வரும், உலக சிநேகத்தையும் உலக மாடலையும் பின்பற்றின அந்த உலக மெத்தடுகளின் பின்னால போனவங்களுக்கு பரலோகம் சொல்லும், உங்களை எனக்கு பிடிக்கல, நான் பகைக்கிறேன். அந்த சிஸ்டம் தவறாயிருந்தது, அது எங்களுக்கு பகையாயிருந்தது. அக்கார்டிங் டு த வேர்ட், ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 4, ஆண்டவர் வார்த்தை சொல்லும். இந்த வசனத்தின் அடிப்படையில், வசனம் தான் நியாயம் தீர்க்கும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய கிரியைகளை நான் பகைக்கிறேன். அது உலக பிரகாரமான சிநேகம் நிறைந்ததாயிருந்தது, உலக தந்திரம் நிறைந்ததாயிருந்தது, மனுஷ தந்திரம் நிறைந்ததாயிருந்தது. சொல்லுது, உலகத்தின் மெத்தட் அப்படியே தூக்கிட்டு வந்து அதுக்கு தேவையற்ற காரியத்துக்கு பணத்தை கொட்டி அந்த மெத்தட்ல இழுக்கும் போது ஒரு நாள் பரலோகம் சொல்லும், இது தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணீங்க, உலக மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி சேர்த்த கூட்டம் நிச்சயம் பரலோகம் முகத்தை திருப்பும், முகம் சுளிக்கும், பகைத்தலை வெளிப்படுத்தும். கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இனி பிரியமானதுக்கு வருவோம்.
அதுல முக்கியமா சொல்றது எல்லாரும் இதைத்தானே செய்யறாங்க. அதான் சொல்ற பதில் தான் இருக்கும். எல்லாரும் இதைத்தானே செய்யறாங்க, எல்லாரும் இதைத்தானே செய்யறாங்க, நீங்க மட்டும்தானே மாத்தி சொல்றீங்க. இதுதான் பதிலா இருக்கும் மேக்சிமம். இந்த எல்லாரும் இதைத்தானே செய்யறாங்கன்றதுதான் உலக சிநேகம். எல்லாரும் பாவம் செஞ்சாங்கங்க, நீங்க அந்த பாவத்தை விட்டு தானே வந்திருக்கீங்க இயேசுட்ட. கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும், கண்களை திறப்பாராக. அந்த 3 காரியத்தை 6ஆம் வசனம் ஒரு வாசிங்களே. 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். முதலாவதாக கர்த்தருக்கு பிரியமும் பலன் கொடுக்கக்கூடியதுமான தன்மையை யாக்கோபு நிருபக்காரர் சொல்லுகிறார். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் ஐயா. Be humble before God. It pleases God. இது தேவனுக்கு பிரியம், இது தேவனுக்கு பிரியம். தாழ்மையாயிருங்கள். ஒருவேளை மனுஷன் உங்களை தாழ்மையா இருக்கிறதுனால இன்னும் தாழ்மையா கூட நினைச்சிட்டு போட்டோம். அவருக்கு தன்னை பெருமையா பேசக்கூட தெரியாது. அவர் அப்படியா? நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். தேவன் பிரியமா இருக்கிறார். 10ஆம் வசனம் கூட வாசிங்க அந்த அதிகாரத்திலே. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பாக, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனுஷருக்கு முன்பாக இல்லைங்க, அவன் என்னன்னா சொல்லிட்டு போட்டோம். வந்திருக்காரு, இவருக்கு ட்ரெஸ்ஸை கூட ஒழுங்கா உடுத்த முடியாது, இந்த நேரமும் இப்படிதான் இருப்பார். ஒரே தோற்றத்துல ஒரே மாதிரி. ஒரு அட்ராக்ஷன் வேண்டாமா? ஒருத்தரை பார்த்தா ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு டீசெண்டா தெரிய வேணாமா? இப்படி வேணாமா, அப்படி வேண்டாமா? வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு முன்பா இல்ல, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணும்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களை பிக்ஸ் பண்ணிக்கங்க. ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், ஐ எம் வாக்கிங் பிஃபோர் காட், ஐ எம் டூயிங் பிஃபோர் காட். நீங்க தேவனை முன் வச்சு நீங்க அந்த தாழ்மை படல, ஒரே நாள்ல டிசப்பாயிண்டட் ஆகி என்ன செஞ்சிருவீங்க? நீங்க என்ன தாழ்மையா இருக்கிறீங்கன்னா அவர் அதை விரும்ப மாட்டாருன்னே உங்களை ஒதுக்கி விட்டு, நம்ம எதிர்பார்க்கலன்றதுனால எல்லாத்தையும் கட் பண்ணிடும். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, தாழ்மைப்படணும்னு தீர்மானிச்சிட்டீங்கன்னா பிஃபோர் காட் தேவனை மட்டும் முன் வைங்க. அவர் முன்னால எப்படி நடந்துக்கிறோம், தாழ்மையா நடந்துக்கங்க. மனுஷரை மறந்துருங்க. யார் கவனிச்சுக்கிட்டு இருக்கா, யார் எப்படி நடத்துறா, நம்மளை உயர்த்துறாங்களா, தாழ்த்துறாங்களா, கனம் பண்றாங்களா, கனவீனம் பண்றாங்களா, அதை எதையும் பொருட்படுத்தாதீங்க. பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிராய் நிற்கிறார், முறைச்சுக்கிட்டு நிற்கிறார். பாவம் அந்த மனுஷனுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்க மனிதர்களையே பார்த்து ஏமாந்துகிட்டு இருக்கான். பெருமைக்கு பெருமை ஒத்து போகிற அந்த கோஷ்டியா பார்த்து என்ன செய்யறாங்க, அவங்க மகிழ்ந்து களி கூர்ந்துகிட்டு இருக்காங்க. மொழிகளில் கூட சொல்றாரு, ஐஸ்வர்யவனுக்கு சிநேகிதர் அநேகம் இருப்பாங்களாம், ஐஸ்வர்யவனுக்கு சிநேகிதர் அநேகம் இருப்பாங்களாம். பாவம் நீதிமான் தரித்திரனா இருந்தான்னா அல்லது தேவையுள்ளவனா இருந்தான்னா அவனுக்கு சிநேகிதர் அதிகம் இருக்க மாட்டாங்க. ஆனா ஒண்ணு நிச்சயம், அநேக சிநேகிதர் இருக்கிற அந்த நபருக்கு மத்தியில ஒருவர் முறைச்சுக்கிட்டு இருக்காரு, அது சிருஷ்டிகராகிய தெய்வம். அந்த ஒருவர், முறைக்கிற ஒருவர் தனித்து விடப்பட்ட நீதிமான் பக்கத்துல போய் அன்பா இன்பமா இதமா பேசிட்டு இருக்காரு. அல்லேலூயா. எது வேணும்னு பார்த்துக்கங்க, எது வேணும்னு பார்த்துக்கங்க. சிருஷ்டிகரோ உங்களோடு சுமூகமாய் ஐக்கியமாய் இருக்க வேண்டுமா, அல்லது உலக சிநேகத்தில் அநேக சிநேகிதர்களோடு இன்பமாய் மிதக்க வேண்டுமா? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். 7ஆம் வசனம் வாசிங்களே. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இந்த வாக்கியத்தை கவனிங்க. தேவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், சப்மிட், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சப்மிட் யுவர் செல்ஃப் டு காட், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அடுத்து ரெசிஸ்ட் தி டெவில், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இந்த ரெண்டையுமே செய்யணும், அதான் முழுமை பெறும். சாத்தானுக்கு ஒரு சாஃப்ட் போக்கு ஒண்ணு கொடுக்க கூடாது, சாஃப்டா டீல் பண்றது, சாஃப்டா டீல் பண்றது. நோன்னா நோ தாங்க. இதை எத்தனை பாஷையில சொல்றது, எத்தனை விதமா சொல்றது?
இன்னைக்கு நோ சொன்னோம்னா பயங்கர கஷ்டமா இருக்கு உலகத்துக்கு. எதிர்த்து நிக்கணும் வசனம் சொல்லியிருக்குது. ரெண்டும் மிலிட்ரி டேர்ம் ஆக்சுவலா அங்க யூஸ் பண்ணியிருக்கிறது. சப்மிட் ஒப்புக்கொடு அல்லது கீழ்ப்படி, ரெசிஸ்ட், இந்த ரெண்டும். அங்க யாக்கோபு எவ்வளவு அழகா சொல்றாரு தெரியுமா? ஒண்ணு நடக்காம இன்னொன்னு நடந்துச்சுன்னா பலன் இருக்காது. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம சாத்தானுக்கு எதிர்த்து நின்னீங்க, பலமா அடிவிழும், பலமா அடிவிழும். ஸ்கேவாவின் குமாரர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பைபிள்ல. அவங்க தேவனுக்கு ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியல, அவருக்கு ஒப்பு கொடுக்கல தங்கள் வாழ்க்கையை. ஆனால் சாத்தான போய் எதுக்க போயிட்டாங்க, துரத்த போயிட்டாங்க. இது சரிப்படாது. அதே சமயத்துல தேவனுக்கு கீழ்ப்படிந்துட்டு சாத்தானுக்கு ஒரு சாஃப்ட் போக்கு ஒண்ணு கொடுத்துட்டு இருக்குது, அதுவும் சரியா வராது. தேவனுக்கு கீழ்ப்படிந்தா சாத்தானுக்கு நெகட்டிவ் தான், நோ தான். நோ பிளேஸ் ஃபார் யூ, நோ பிளேஸ் ஃபார் யூ. என் வாழ்க்கையில் உனக்கு நோ பிளேஸ். எதிர்க்க தான் செய்வேன். அந்த ஸ்டாண்ட் எடுத்தா தான் இந்த காரியம் முழுமை பெறும். இரண்டாவது, தேவனுக்கு பிரியமானது, என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படிவான், சாத்தானை எதிர்ப்பான், அவனுடைய தந்திரங்களை எதிர்ப்பான், அவனுடைய சூழ்ச்சிகளை எதிர்ப்பான், அவனுடைய சரக்கை எளிதாய் அடையாளம் கண்டுகொண்டு அவைகளை புறக்கணிப்பான். அதான் சாத்தான் பயங்கர தந்திரமானவை. நம்மளை எதுல தலையாட்ட வைக்கலாம், எதுல ஊஞ்சொல்ல வைக்கலாம், இதுல ஒரு இதுல ஊஞ்சொல்ல வச்சு முன்னால பேசின 10 மணி நேர ஸ்பீச்சை ஒண்ணுமில்லாம ஆக்கிடலாம் என்று சாத்தானுக்கு தெரியும். நீங்க கவனமா இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா எங்கே எப்பொழுது சாத்தான் உங்களை நோக்கி வருகிறான் நீங்க அழகா கண்டுபிடிக்கலாம். நீங்க சில குறிப்பிட்ட இடத்தில் எல்லா நேரமும் சாத்தானுடைய அட்டாக்கை பார்த்துட்டே இருக்க மாட்டீங்க. ஏதோ சில நேரங்களில் சில வார்த்தைகளில் சாத்தானுடைய அப்ரோச் வரும். நீங்க தெளிவா கவனமா இருந்தீங்கன்னா அந்த இடத்தை புரிஞ்சுட்டு நோ நோ, விமர்சிக்கப்படுவீர்கள், விமர்சிக்கப்படுவீர்கள். ஆனால் ஸ்பிரிச்சுவலா நீங்க ஜெயிச்சீங்க. இந்த இடத்த நீங்க கோச்சுக்கிடுவாங்களே, விமர்சிப்பாங்களே, வருத்தப்படுவாங்களே எப்படி நினைச்சு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய தோல்வி நீங்க எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடி விழும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் அவ்வளவு தோல்வி ஏற்படும். ஏன்னா இது சாத்தானுடைய சரக்கு. அதை எடுத்துட்டு வர்றாங்களே அவங்களுக்கே தெரியாது. அது சாத்தானுடைய தூண்டுதலா நம்ம சொல்றோம், அதுவே தெரியாது. நான் ரொம்ப ஆவிக்குரிய காரியமா பேசிட்டு இருக்கேன். நீங்க அந்த லெவல்ல அலைன்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சாத்தானுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவ்வளவுதான். உங்களோடு உள்ள போராட்டத்துக்கு ஃபுல் ஸ்டாப். கடைசி 8ஆம் வசனம், தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள். யாக்கோபு அழைக்கிற ஒரு அன்பான அழைப்பு. அவர் சொல்லுகிறார், draw near to God. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அதாவது பேசுறது க்ளோஸ்னஸ் ஆஃப் காட். நீங்க தள்ளி இருந்தீங்கன்னா, தள்ளி இருக்காம தேவனிடத்தில் நெருங்கி இருங்க, அப்பொழுது அவரும் உங்களிடத்தில் நெருங்கி இருப்பார். நீங்களும் தேவனும் நெருங்கி இருப்பீர்கள். you will feel the closeness of God. சேஃபா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா கர்த்தரோடு நெருங்கின வாழ்க்கை, கர்த்தரோடு நெருங்கின வாழ்க்கை. இதற்கு எது அவசியம்னா சுத்திகரிப்பு. அது கீழே உள்ள வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். தொடர்ந்து பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். சுத்திகரிப்பு அவசியம். உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருதயம், கை நம்முடைய கிரியைக்கு அடையாளம், இருதயம் நம்முடைய சிந்தனைக்கு அடையாளம், நினைவுகளுக்கு அடையாளம். நம்ம நிறைய நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம செயல்களுக்கு தான் நம்ம பதில் கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம நினைவுகளுக்கும் கணக்கு கொடுக்கணும். நம்ம நினைவுகளுக்கும் கணக்கு. தப்பான நினைவுகள் அதுக்கு கணக்கு கொடுக்கணும். சுய ஆதாயமான இன்டென்ஷன்ஸ், உள்நோக்கங்கள், அதற்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய நினைவுகளுக்கும்
இந்த சுத்திகரிப்பு பரிசுத்தம் தான் என்னது? தேவனை நெருங்க பண்ணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க கூடாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் நெருங்க முடியாது. அப்படி நெருங்கினாலும் அவர் என்ன செஞ்சிருவார்? ஏன்னா பரிசுத்தம் தான் அவரை கூட வச்சிருக்கோம். பரிசுத்தம் இல்லைன்னா பரிசுத்தம் இல்லைன்னா நெருங்க விடாது. இது தன்னைத்தானே நார்த் சவுத் போல் மாதிரி இந்த ஒரே போல என்ன செய்ய முடியாது? ஒன் சைடா வச்சு ஒட்ட வைக்க முடியாது. பரிசுத்தம் தான் அட்ராக்ட்ஸ் காட். அவருக்கு பிடிக்கும். அதான். அப்ப அவருக்காக நீங்க எதை தியாகம் பண்றீங்க, எதை விட்டு விடுறீங்க, எவ்வளவு தீவிர வைராக்கியமா இருக்கிறீங்க, இதுதான் நம்மை தேவனோடு நெருங்கி இருக்க பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களை அதற்கென்று செலவழிப்போம். சுத்திகரிக்க ஆராய்ந்து உட்கார்ந்து ஆராய்ந்து அறிந்து சுத்திகரிக்க டைம் எடுக்கணும். அவசர கதியில இல்ல, பொறுமையா ஆராய்ந்து. சில நேரங்களில் சில தியானமே டைம் எடுத்து பொறுமையா தியானிக்கும் போதுதான் சில காரியங்கள் வெளிப்படும். நீங்க வசனம், அந்த நாங்க சாத்தான்குளத்துல அப்படி சில ஆட்கள் அடிக்கடி பார்ப்போம். தங்க துகள்களை எடுக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிற எஃபர்ட்டை பார்க்கணும். இந்த ஏரியா ஃபுல்லா அப்படியே வண்டி வண்டியா மண் எடுத்து வச்சிருவாங்க. வண்டி வண்டியா மண் எடுத்து வச்சுட்டு அந்த மண்ணு பெரிய மலை மாதிரி கூட்டி வச்சிருப்பாங்க. அதை கொஞ்சம் நைட்டு சாயங்காலத்தில் அப்படி தண்ணி ஊற்றி அப்படி அரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா சில நேரம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, காலையில ஜபத்துக்கு போகும்போது 5 மணி 6 மணிக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கும். மறுநாள் செய்வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு ரொம்ப பொறுமையா வார கணக்குல உள்ள வேலை நிமித்தம் அவங்களுக்கு கிடைக்கிறது 1 கிராம் 1.5 கிராம். இந்த சின்ன அளவுக்காக அவ்வளவு பெரிய மூட்டை வண்டியா இருந்த அந்த மண்ணை பொறுமையா சோதிச்சு எடுத்தாதாங்க தங்கம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையிலும் கூட சத்தியம் கிடைக்கணும், வெளிப்படணும், வசனத்திலிருந்து ஆய்ந்து கொண்டு வரணும்னு சொன்னா சில நேரம் பொறுமையா ஆராய்ந்து அறிய ஒப்பு கொடுத்தீங்கன்னா எங்கெங்க கோளாறு இருக்கு, எங்கெங்க பிரச்சனை இருக்கு, பிரச்சனைக்கு ஏதுவான சிந்தனைகள் எது நன்மைக்கு ஏதுவானது, எது தீமைய பின்னால கொண்டு வரும். சிலது தீமையாவே தெரியாது, ஆனா தீமையை வளர்த்து விடும், தீமைக்கு காரணமா இருக்கும். இட் வில் லீட் டு ஈவில். அப்படி விஷயம் இருக்கும். முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அதை நம்ம வாழ்க்கையில இருந்து எடுத்து போறோம். பொறுமையா ஆராய்ந்து. அவசர கதி ஜபம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பொறுமையா, லீவு நாட்கள் வருதா, பொறுமையா உங்களுடைய நான் நன்மைக்கு சொல்றேன், உங்களுடைய நித்தியமான பலனுக்கு எதுவான ஒன்ன சொல்றேன். லீவு நாள் வருதா, ஒரு தடவையாவது ஒரு லீவ்லையாவது அதை போவோம், இதை பண்ணுவோம், அங்க செய்வோம், இங்க செய்வோம் இல்லாம இந்த லீவு நான் என்ன ஆராய்ந்து பார்க்க போறேன். என் தேவனுக்கு பிரியமா இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக போறேன். அந்த நெருக்கத்தை உணரணும்னா என்னை ஆராய்ந்து சுத்திகரித்து தேவ சமூகத்துல கர்த்தாவே உணர்த்தும். வேதனை உண்டாக்கும் வழிகளிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பாருன்னு பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சத்துல அவர் என்னை புடமிட்டு பார்க்க ஒப்பு கொடுக்க போகிறேன். பொறுமையா உட்கார்ந்து பாருங்க. மிக மிக ஆசீர்வாதமான, உங்க வாழ்க்கைக்கே ஆசீர்வாதமான நேரமாய் மாறிப்போம். அவசர கதியில பரபரத்துக்கிட்டு இருப்பீங்கன்னா ஒன்னும் ஆகாது. நான் சொல்ற இந்த அனுபவம் நடக்காது. நிறைய சாதிச்ச மாதிரி தெரியும் நமக்கு மனுஷ பார்வையில. ஆனால் நீங்க அமர்ந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து அறிகிற அதை போல பலன் நீங்க எவ்வளவு பறந்தாலும் கிடைக்காது. அது வேற, இது வேற. மனுஷ ரீதியில நிறைய கணக்கு சொல்லிக்கலாமே ஒழிய அமர்ந்து தேவ சமூகத்தில் இருக்கும் போதுதான் அவர் நமக்கு காட்டுவார், நம்ம குற்றங்களை நமக்கு காட்டுவார், நம்மை விட்டு சுத்திகரித்து களைய வேண்டியவைகளை நம்மை விட்டு களைய பண்ணி பரிசுத்தத்தில் அவருக்கு பிரியமாய் வளரச் செய்வார். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 3 காரியம். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனை நெருங்கி சேருங்கள், தேவனை கிட்ட சேருங்கள். draw near to God, draw near to God. பரிசுத்தத்தில், சுத்தமாக்குதலில், சுத்திகரித்தலில் concentrate yourself, consecrate yourself. Praise the Lord.
Consecrate yourself. You will see the miracles of God. யோசுவா சொல்கிறான், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில் அற்புதம் செய்வார். சந்தனா ரிபாங்கான யங்கலதாசியா கலரதியா. Praise you Jesus. உம்முடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Praise the Lord. இந்த நாளில் நாங்கள் தியானித்த இந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்வை நாங்கள் சுத்திகரித்து உமக்கு முன்பாக பிரியமாய் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆம் கர்த்தாவே, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டை நினைத்து இச்சையை எங்களை விட்டு விலக்கி போட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சந்தேகம் எங்களில் ஆண்டவரே நிலை வரப்படாமல் அவைகளை நாங்கள் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே விசுவாசம் மேலோங்கி இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. சுயநல வாழ்க்கை வேண்டாம், உலக பிரகாரமான உலக சிநேகம் வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் உம்மில் தாழ்மையாயிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், glory to God, உமக்கு கீழ்ப்படிதலோடு இருந்து ஆண்டவரே உம்மை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நெருங்கி இருந்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபை இரக்கமுள்ளவரே, பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீருடைய கிருபை இம்மட்டும் எங்களை தாங்கி நடத்தி வந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய தேவ ஒத்தாசைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாங்கி நடத்துங்கப்பா. இன்னும் எங்களுக்கு சத்தியங்களை புரிய பண்ணுங்க, வேத வாக்கியங்களை எங்களுக்கு ஆண்டவரே விளங்க பண்ணுங்க. கிருபையின் சட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தோட உம்முடைய ஜனத்தை அனுப்பும். எல்லா கன மகிமை துதி உமக்கே படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Stotram. God bless you. God bless you.